ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஒரு 5000 ஸ்டெப்ஸ் நடந்தேன். ஓகே, ஏன் நடந்தேன்னா நான் வந்து ரேஷன் கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் நடந்தே போயிட்டு நடந்தே வந்துட்டேன். யூஸ்வலாக என்னோடய ஹஸ்பண்ட் தான் போவார். சரி, அவர் போவேன்னா நானும் நடக்கணும் அப்படின்னு நடந்தேன். ஒரு 5000 ஸ்டெப்ஸ் நடந்தேன். அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றதுக்கு ஒரு 5000 ஸ்டெப்ஸ் ஆகிடுச்சி. 4000 ஸ்டெப்ஸ். அப்புறம் காலையில் கடைக்கு போயிட்டு அப்புறம் வீட்டில் நடந்தது எல்லாமே மொத்தம் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 5000 ஸ்டெப்ஸு. காலையில் ஒரு 6 மணிலேருந்து இப்போ ஒரு மணி வரைக்கும், 12 மணி வரைக்கும், 12 மணி வரைக்கும் வீட்டில் வேலை பார்த்தது, ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 5000 ஸ்டெப்ஸ் இருக்கும். அப்போ எனக்கு இந்த 5000 ஸ்டெப்ஸ் தான் நடந்து ஒரு 4000 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் ரேஷன் கடைக்கும் வீட்டு அப் அண்ட் டவுன் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்படியே இந்த பாதத்தை வலி எடுக்குது. 2 பாதமும் நடந்தாலும் எனக்கு வலிக்குது. எப்படி நான் நடந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு தெரியலை. பாதம் 2ம் அப்படியே பயங்கரமாக வலிக்கும். இந்த முட்டியை வலிக்கிற மாதிரி ஒரு வலிக்கும். முட்டி வலிக்கும், பாதம் வலிக்கும். ஆனால் சரி நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் போவேன். நான் வீடியோவில் ஸ்பீடாக காமிச்சிருப்பேன், இல்லைனா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்ட்டு. பாருங்கள், என்னால் ஒரு 5000 ஸ்டெப்ஸு கூட நடக்க முடியல. எனக்கு வந்து ஒரு பாதம் வலிக்குது. 2 பாதம் பயங்கரமாக வலிக்கும். நான் இருந்தாலும் மெதுவாக போயிட்டு வரணும், நடந்தே ஆகணும் அப்படிங்கிற இதில் நான் நடந்து போயிட்டு வந்துட்டேன். எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரில. எப்படி வெயிட் லாஸ் பண்ண போகிறோமோ அது கொஞ்சம் பயமாக இருக்குது. நினச்சாலே எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. உடம்பு ஏறினதே தெரியலை. ஆனால் அதை வந்து நம்ம அதை குறைக்கிறதுக்குள்ளே படாத பாடுபடணும் போல் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ரொம்ப கஷ்டமாக கூட இருக்குது. ஏன்னா சில நேரத்துக்கு வந்து நம்ம நடந்து போயிட்டே வந்துடலாம் அப்படின்னு நினச்சா கூட நமக்கு உடம்பு முடியாமல் போகுது. ஒன்று கால் வலி வந்துடும், இல்லைன்னா இடுப்பு வலிக்கும். எதனால் இந்த பிரச்சனைனாலும் எனக்கு தெரியலை. ஒரு நாள் இந்த வெயிட்டாக இருக்கிறதுனாலும் அந்த கால் வலிக்குதா, இல்லை நடந்தால் வலிக்குதா, இல்லை எதுனாலங்கிறது எனக்கு தெரியலை. யாராவது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். குண்டாக இருக்கிறதால என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோ, 102 கிலோ என்னோடய வெயிட்டு. ஒருவேளை அந்த வெயிட்லாம் தாங்க முடியாமல் பாதம் வலிக்குதா இல்லை என்னங்கிறது தெரில. ஆனால் நடக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து நான் நடக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நடப்போம், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து நடக்க முடியலை. ஏன்னா இந்த முட்டி வலி வருது, பாதம் வலிக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போவே என்னோடய வயசு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 42 வயசு தான் ஆகுது. இப்போவே இவ்வளோ பிரச்சனை பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது நினச்சாலே. அது வெயிட் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு முகத்துலலாம் கருப்பு, ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குது. எனக்கு ஒரு 5 வருஷமாகவே இந்த பிரச்சனை இருக்குது அதிகமாக. முகமும் ஒரு பிரைட்னஸ் இல்லாமல் அப்படியே ரொம்ப கருப்பு விழுந்துட்டு, நல்ல வெயிட் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த பிரச்சனையும் வந்துச்சு. இதெல்லாம் எப்படி சரி பண்ண போகிறேன்னு தெரியலை. ஏதாவது யாருக்காவது தெரிஞ்சால் ஒரு ஐடியா கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.